Future Vision Study Center, Salem. Immunodeficiency diseases. இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இம்யூன் சிஸ்டம்ஸ்னால வரக்கூடிய டிசீசஸ், நெக்ஸ்ட் இதோட பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சிஸ் அண்ட் செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சி டிசீசஸ், ஹெச்ஐவி, கேன்சர் அப்படின்ட்டு நிறைய டிசீசஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா immunodeficiency diseases அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் தி ஒன் ஆர் டூ காம்பனன்ட்ஸ் இன் அவர் இம்யூன் சிஸ்டம். நம்மளோட இம்யூன் சிஸ்டம்ஸ் ஒரு காம்பனன்ட் அல்லது ரெண்டு காம்பனன்ட்டுக்கு மேல டிஃபிஷியன்சி ஆயிடுச்சு, தட் மீன்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இட் லீட்ஸ் டு தி இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து டூ டைப்ஸ் இருக்கு இம்யூன் டெஃபிஷியன்சிஸ்ல, பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சிஸ் அண்ட் செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சிஸ் அப்படின்னா இட் இஸ் த ஜெனடிக் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஜெனடிக்கலா டெவலப்மெண்ட் ஆகுதுல டிஃபெக்ட்ஸ் ஃபார்மேஷன் டிஃபெக்ட் நடந்தது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த primary deficiency, primary immune deficiencies அப்படின்னு சொல்லுவோம். next one is the secondary immune deficiencies. secondary immune deficiencies அப்படின்னா various reasonsனால வரக்கூடிய deficiencies. என்னென்ன reasons அப்படின்னா radiation, then use of cytolytic immune suppressive drugs and infections. ஓகே, நமக்கு எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸ்னாலேயோ இல்ல ரேடியேஷன்ஸ்னாலேயோ இல்ல சைட்டோலைட்டிக் அதாவது செல் டிவிஷன்ஸ்னாலேயோ இல்ல சம் அதர் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயோ வரக்கூடிய வேரியஸ் ரீசன்ஸ்னால வரக்கூடியதான் என்ன அப்படின்னா செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டூ டைப்ஸ் இருக்கு, பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச டிசீசஸ் லோயர் செக்ஷன்ல இருந்து நம்ம படிச்சிருக்கோம். எய்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். AIDS is nothing but the acquired immunodeficiency syndrome அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மலா டிசீஸ்க்கும் டிசார்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. டிசீஸ் அப்படின்னா கியூர் பண்ணிடலாம், டிசார்டர்ஸ் அப்படின்னா கியூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். எய்ட்ஸ் என்ன மாதிரி டிசீசஸ் அப்படின்னா இட் இஸ் த டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டெஃபிஷியன்சி, இது டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா டெஃபிஷியன்சி ஆஃப் அவர் இம்யூன் சிஸ்டம். டெஃபிஷியன்சி ஆஃப் அவர் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆர் டூ காம்பனன்ட்ஸ் இன் அவர் இம்யூன் சிஸ்டம்ஸ் இஸ் நோன் அஸ் த deficiency of immune system அப்படின்னு சொல்லுவாங்க. it is not a congenital diseases. congenital அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா prolonged, அதாவது ஷார்ட் டியூரேஷன்லயே கியூர் ஆகக்கூடியது. இன்னொரு டைப் ஆஃப் டிசீஸ் வந்து prolonged லைஃப் லாங் வரக்கூடிய டிசீசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்தது இந்த மாதிரி எய்ட்ஸ் இல்ல கேன்சர் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, சாரி கியூர் பண்ண முடியாது, ஜஸ்ட் கண்ட்ரோல் வேணா பண்ண முடியும். 1 or 2 months தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓவர் நம்மளோட லைஃப் டைம் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இட் இஸ் காஸ்ட் பை தி ஹெச்ஐவி. ஹெச்ஐவி இஸ் நத்திங் பட் தி ஒன் டைப் ஆஃப் தி வைரஸ். இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது இன்ஃபெக்ட் நம்ம பாடியில நார்மலா எய்ட்ஸ் வந்தா நம்ம ஏன் ஃபைனலா டெத் மட்டும் ஏன் சொல்றோம்னா நம்ம பாடியில இது ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது எது அப்படின்னா ஹெல்பர் டி செல்ஸ் அட்டாக் பண்ணும். ஓகேவா? ஹெல்பர் டி செல்லோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் சம் கெமிக்கல் காம்போசிஷன், அது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் நத்திங் பட் தி சைட்டோகைனின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது எது அப்படின்னா நம்மளோட டி செல்ஸ். டி செல்ஸ் இஸ் நத்திங் பட் தி டி லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லிம்போசைட்ஸ் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம், இம்யூன் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர்மி ஆஃப் தி immune system அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் it infects the helper T cells, not stimulate the antibody productions. அதாவது T cell இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா it cannot produce the antibody productions of the B cells. ஓகேவா? TB ரெண்டு செல்ஸ்மே என்ன அப்படின்னா லிம்போசைட்ஸ்ல வர டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஒன்னு எஃபெக்ட் ஆனது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னையும் சப்ரஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ரிசல்ட்டிங் loss of natural defense against the viral infection. ப்ராப்பரா அதாவது டி செல்லும் பி செல்லும் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளோட பாடியில இம்யூன் சிஸ்டம் ஃபுல்லாவே எஃபெக்ட் ஆயிரும். ஏன் இம்யூன் சிஸ்டம் ஃபுல்லாவே எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ரெண்டு செல்ஸுமே என்னவா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகிறது எது அப்படின்னா ஹெல்பர் டி செல்ஸ். ஹெல்பர் டி செல் எஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா இட் cannot synthesize the chemical composition of the cytokinins அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹெச்ஐவில பார்த்தோம்னா டூ டைப்ஸ் இருக்கு, ஹெச்ஐவி 1 and 2 அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஹெச்ஐவி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஹெச்ஐவி இதுல பார்த்தோம்னா ஹெச்ஐவி அப்படிங்கிறது நார்மலாவே ஒரு ஆர்கானிசம் அப்படின்னா ஸ்பீஷியஸ், ஜீனஸ் இதை பேஸ் பண்ணி தான் ஆர்கானிசம்ஸ்க்கு நேமே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பயோடைவர்சிட்டிலேயே பார்த்திருப்போம். ஓகேங்களா? இதுல இந்த வைரஸ் என்ன டைப் ஆஃப் ஜீனஸ்ல வரும் அப்படின்னா இட் இஸ் த லென்டி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இட் இஸ் அப்சர்வ் பை தி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். நார்மலான மைக்ரோஸ்கோப்ல வைரஸோ பாக்டீரியாவோ ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சம் பாக்டீரியா வில் பி ஐடென்டிஃபை, பட் வைரஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலியமா மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமா ஐடென்டிஃபை பண்ண முடியும் மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பிக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் கிடைக்கும், 3D பிக்சர்ஸ்ல கிடைக்காது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல. ஓகே,
நெக்ஸ்ட் இதோட ஷேப் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த ஸ்பெரிக்கல் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதோட டயமீட்டர் வந்து 100 ல இருந்து 120 நானோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட envelope means outermost layer. It is made up of the lipoproteins and glycoproteins. Lipoproteins and glycoproteins. இந்த glycoproteins ல பார்த்தோம் அப்படின்னா 2 types இருக்கு. glycoprotein 41 and glycoprotein 120 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது outermost layerனா வெளியில இருக்கிற அவுட்டர் லேயர், இன்னர் லேயர் அப்படி 2 லேயர்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே எதால மேடப் ஆயிருக்கு அப்படின்னா கிளைகோப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்போப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் மோஸ்ட் லேயர் தட் மீன்ஸ் தி என்வலப் இஸ் மேட் அப் ஆஃப் தி புரோட்டீன்ஸ், லிபிட் பை லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா 2 large single stranded RNA. வைரஸ் அப்படின்னாவே RNA தான் அஃபெக்ட் பண்ணும். சாரி, வைரஸ் அப்படின்னாவே RNA இஸ் த ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏன் இதுல வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னா நம்ம மாலிகுலர் பயாலஜில ரீட் அவுட் பண்ணிருக்கோம் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு. சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா என்ன அப்படின்னா DNA RNA-வா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ரிவர்ஸ் ப்ராசஸ்ல அக்கறாச்சு, அதாவது RNA DNA-வா மாறினது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்படி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்? நார்மலாவே ஜெனடிக் மெட்டீரியல்ங்கிறது DNA அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஆர்கானிசம்ஸ்லயுமே DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல் எக்ஸப்ட் வைரஸ். வைரஸ்ல மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா RNA தான் இருக்கும். DNA RNA-வா கன்வெர்ட் ஆகும், எஸ்பெஷலி mRNA-வா தான் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த ப்ராசஸ் நடந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே ரிவர்ஸ் நடந்தது அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சம்டைம்ஸ் RNA will be formed the mRNA அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருந்து டபுள் ஸ்டாண்டர்டா சேஞ்ச் ஆகும். எது? DNA. RNA வந்துட்டு DNA-வா கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அந்த ப்ராசஸ் தான் நடக்கும். சிங்கிள் ஸ்டாண்டர்ட், அதாவது வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. இது நம்ம பாடிக்குள்ள என்ட்ரி ஆனவன என்னத்தை ஃபார்ம் பண்ணி விடும் அப்படின்னா நம்மளோட T செல்ஸ், அதாவது T ஹெல்ப்லர் செல்ஸை அஃபெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டோட்டல் இம்யூன் சிஸ்டமே அஃபெக்ட் பண்ணிவிட்டு DNA-வா கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் it contains the enzymes. It is known as the protease ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ribonuclease அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? protease and ribonuclease is nothing but the energy process அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது protease protein அப்படின்னாவே இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா only for the energy giving அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? நெக்ஸ்ட் core covered by the capsid, that means the protein. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோட் எதான கவரா இருக்கு அப்படின்னா capsid. capsids are nothing but the proteins அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் another large matrix protein எது? இதுக்கு அவுட்டர் சைடு, இந்த கோர் ப்ரோட்டீனுக்கு அவுட்டர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி HIV அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? HIV டிரான்ஸ்மிஷன். இந்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டிசீஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இதோட சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாக பார்க்க போறோம். ஓகேவா? HIV டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா HIV லொக்கேட்டட் வித்தின் த செல்ஸ், நம்மளோட செல்ஸ்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கும். எந்த செல்ஸ்ல அப்படின்னா மேக்ரோஃபேஜஸ்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் எத்தனை டேஸ் இது சர்வே ஆகும் செல்லுக்குள்ளாரி அப்படின்னா 1.5 days, தட் மீன்ஸ் 1.5 days தான் சர்வே ஆகும். ஆஃப்டர் 6 hours அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் த அவுட் சைட், அதாவது செல்லோட அவுட் சைட்ல சர்வே ஆக ஆரம்பிக்கும். இதோட மெயினான ரூட்ஸ் என்ன அப்படின்னா முக்கியமா 4 ரூட்ஸ்ல தான் இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு. எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த அன்சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட். செக்ஷுவல் கான்டாக்ட் வந்து அன்சேஃபா இருந்தது அப்படின்னா இட் குட் பி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு தி அனதர் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிளட் கண்டாமினேட்டட் நீடில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு சிரஞ்சில் இன்ஜெக்ட் பண்ணிட்டு தூக்கி போட்டோம், ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா அதை யூஸ் பண்ற அடுத்தவனுக்கும் இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எஸ்பெஷலி ஃபார் தி டாட்டூஸ். ஓகேவா? டாட்டூஸ் போடும்போது பார்த்தோம்னா ஒரே சிரஞ்சில் எல்லாத்துக்குமே ஒரே நீடில் வச்சு டாட்டூஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. இதனாலேயே இந்த டிசீஸ் வந்து ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கன் டிரான்ஸ்மிஷன். HIV பாசிட்டிவா இருக்கிற பர்சன்ட்ல இருந்து ஆர்கன்ஸ் அடுத்தவங்களுக்கு நம்ம டொனேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இன்ஃபெக்டட் மதர் டு த சில்ட்ரன். பிரெக்னன்சி டைம்ல மதருக்கு எய்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க மூலியமா வர சைல்டுக்கும் இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேக்ரோஃபேஜஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா RNA ஜீனோம் வைரஸ் வந்து ரிப்ளிகேட். நார்மலாவே எய்ட்ஸ் காஸ் பண்றது எது அப்படின்னா லார்ஜ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA அப்படின்னு நம்ம படிச்சோம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா RNA could be self replicate ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இட் ஃபார்ம்ஸ் த வைரல் DNA, தட் மீன்ஸ் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். RNA நார்மலாவே சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா என்ன அப்படின்னா DNA could be transferred into RNA. இந்த DNA RNA-வா மாற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணிருக்கோம். இது ரிவர்சிபிளா நடந்தது அப்படின்னா RNA could be formed
DNA, that means the reverse transcription process. That means single stranded வந்து double stranded கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் தான் இங்கே அக்கர் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்கார்பரேட்டட் DNA, அதாவது ஹோஸ்ட் செல்லுக்குள்ள இருக்கிற DNA வந்து இன்கார்பரேட்டட் ஆகும். அது என்னத்தை ஃபார்ம் பண்ணி விடும்னா it produce the viral particles. ஓகேவா? DNA குள்ளார நார்மலா என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா RNA viral particles will be formed. Next, the macrophages continues produce the virus. Okay, macrophages ஃபுல்லாவே என்னத்தை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வைரஸ் பார்ட்டிகல்ஸா ஃபுல்லா ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா செல்லுமே ஆட்டோமேட்டிக்கா என்னவா ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா HIV வைரஸா ஃபார்ம் ஆகும். இட் இஸ் known as the HIV factory அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளோட பாடியில ஒன்ஸ் HIV என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் அவர் T lymphocytes, that means the T helper cells தான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இட் ரிப்ளிகேட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் த வைரல் பார்ட்டிகல், ரிலீஸ் த பிளட். ஓகே, ஒன்ஸ் உள்ளார என்ட்ரி ஆனவொன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி ஃபுல்லா சக் பண்ணிட்டு ரிப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கும். நார்மல் செல்லை விட இந்த செல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரிப்ளிகேட் ஆகும். ரிப்ளிகேட் ஆனவொன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப்ளிகேட் ஆனவொன்னு நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து பிளட்ல தான் ஃபர்ஸ்ட் மிங்கிள் ஆகும். ஓகேவா? பிளட்ல மிங்கிள் ஆனவொன்னு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகிறது எது அப்படின்னா T lymphocytes தான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா T lymphocytes தான் B lymphocytes ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகுது T lymphocytes அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் சஃபர்ஸ் ஆகுறது எது, ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் எது அப்படின்னா நம்ம பாடியில ஃபர்ஸ்ட் ஃபீவர் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டயேரியா அண்ட் வெயிட் லாஸ், ஸ்வெட்டிங் ஆகும், ஓவர் ஸ்வெட்டிங் ஆகும், டயேரியா, வெயிட் லாஸ், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம இந்த டிசீஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்ட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிள் பிளட் டெஸ்ட், நார்மலா பிளட் டெஸ்ட் பண்ணும் போதே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி நார்மல் பிளட் டெஸ்ட்ல ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நார்மலா இருக்கிற பிளட் செல்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எலிசா மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிசா மெத்தட்ஸ் இஸ் நத்திங் பட் தி enzyme linked immunosorbent assay அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிடெக்ட்ஸ் தி HIV, அதாவது HIV ஆன்டிபாடிஸா டிடெக்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு டிசீஸ் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா HIV நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன், இந்த டிசீஸ் வராம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சேஃப் செக்ஸ், அதாவது காண்டம் யூஸ் பண்ணி சேஃபா செக்ஷுவல் கான்டாக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ஒருத்தங்களுக்கு நம்ம பிளட்டை டொனேட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிருக்கணும், நமக்கு நார்மலா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு நம்ம டொனேட் பண்ணணும். அதே மாதிரியே அடுத்தவங்கல இருந்து நம்ம பிளட்டை ரிசீவ் பண்றோம் அப்படின்னாலும் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெகுலர் செக்அப், ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் வந்து ரெகுலரா நம்ம பாடியை செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்போசபிள் நீடல். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ண நீடில் வந்துட்டு ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரக் அபியூஸ், ஓவரா ட்ரக்ஸ் அபியூஸ் பண்ணோம், அதாவது ட்ரக்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் அது மூலியமாவும் இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதற்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா 3 programs இருக்கு. ஒன் இஸ் த NACO. NACO is nothing but the National AIDS Control Organization. Next, non-governmental organization. Next, World Health Organization. இந்த 3 ஆர்கனைசேஷன் தான் prevent the spreading of the AIDS. ஓகேவா? AIDS பத்தின ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ப்ராப்பரா ஆட் கொடுத்தவங்க. நெக்ஸ்ட் வந்தது அப்படின்னா என்னென்ன செய்யணும், வரதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ப்ரிகாஷனா இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த ஆர்கன் ஸ்பெசிபிக் ஆர் நான் ஆர்கன் ஸ்பெசிபிக் அப்படிங்கிறத இந்த டாபிக் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இஸ் நதிங் பட் தி அப்நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அப்நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா 2 types ஆஃப் செல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்நார்மல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தட் மீன்ஸ் செல் growth, நார்மலா இருக்கிற செல் growth அப்நார்மலா அதிகமா டெவலப் ஆயிட்டே போனது அப்படின்னா இட் இஸ் known as the டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்து 2 types இருக்கு, ஆர்கன் ஸ்பெசிபிக் அண்ட் நான் ஆர்கன் ஸ்பெசிபிக். ஆர்கன் ஸ்பெசிபிக் அப்படின்னா பர்டிகுலர் ஆர்கன்னால வரக்கூடிய பர்டிகுலர் ஆர்கன் டெஃபிஷியன்சி, பர்டிகுலர் ஆர்கன்ல செக்ரேட் ஆகிற ஹார்மோன் டெஃபிஷியன்ஸ்னால வரக்கூடிய டிசீசஸ் தான் ஆர்கன் ஸ்பெசிபிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ஆர்கன். தைராய்டு ஆர்கன்ல செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்து என்ன அப்படின்னா தைராக்சின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன் டெஃபிஷியன்சிஸ்னால வரக்கூடிய டிசீஸ்ல ஒன் ஆஃப் த டிசீசஸ் இஸ் த கிரேவ்ஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் நான் ஆர்கன் ஸ்பெசிபிக் டிசீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த பாடி. ஓகேவா? பர்டிகுலர் ஆர்கனை மட்டும் அஃபெக்ட் பண்ணது நம்ம பாடி ஃபுல்லாவே அஃபெக்ட் பண்ணக்கூடிய இதுதான் நான் ஆர்கன் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டியூமர் இம்யூனாலஜி அப்படிங்கிறது. டியூமர் ஆர் நத்திங் பட் தி நியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். டியூமர்ஸ் ஆர் known as the group of cells அப்படின்னு சொல்லுவோம். group of cells growth and unchecked. ஓகேவா? நார்மலா இருக்கிற செல்லோட ஸ்ட்ரக்சரை விட தன்னோட ஷேப், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுரும் டியூமர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த கண்டினியூஸ் டு grow inwards the healthy tissue. ஓகே, நார்மல் செல்ஸை விட இந்த செல்ஸ் டியூமர் செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸா க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர், ஷேப், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகேவா? நம்பர் ஆஃப் செல்ஸ், நார்மலா செல் இஸ் த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி
living organisms அப்படின்னு சொல்லுவோம். Number of cells is known as the tissue, number of tissue is known as the organ. Every organ perform the specific functions. So cell first affect ஆயிடுச்சு, அதோட shape, structure, functions எல்லாமே affect ஆயிடுச்சு அப்படின்னா it affects the tissue also. Then number of tissue affect ஆனது அப்படின்னா it leads to the organ. So particular organ மட்டும் affect பண்ணக்கூடியது இருக்குது, whole body affect பண்ணக்கூடியது இருக்குது. Okay, it is known as the autoimmune diseases அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி டியூமர் இஸ் நதிங் பட் தி ஸ்ப்ரெட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. நம்மளோட பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாவே, அதாவது ஒரு இடத்துல எஃபெக்ட் ஆகி ஹோல் பாடி எஃபெக்ட் ஆனது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆர் பிரைமரி டியூமர் அப்படின்னு, சாரி செகண்டரி டியூமர்ஸ் ஆர் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, இட் இஸ் known as the metastasis அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டியூமர் இஸ் otherwise known as the benign tumor and malignant tumor அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. இதை எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா it is based on the characters அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா benign tumor is nothing but the non-cancerous tissue capable non-identified growth not involve the other parts. ஓகேவா? அதாவது பர்టిక్యులர் பார்ட்ஸ் மட்டும், பர்టిక్యులர் ஆர்கனை மட்டுமே அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஓவரால் பாடியில அஃபெக்ட் பண்ணாது. இட் இஸ் known as the benign tumor. that means basic ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா malignant tumor. malignant tumor is nothing but the cells growth indefinitely and detach the migrate and healthy surrounding tissue. okay, செல்லோட growth பார்த்தோம் அப்படின்னா நார்மல் growth-ஆவே இருக்காது, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். நெக்ஸ்ட் ஓவர் growth ஆனது அப்படின்னா உடனே என்ன அஃபெக்ட் பண்ணோம்னா டிஷ்யூ அதை அஃபெக்ட் பண்ணி விடும். ஓகேவா? தட் மீன்ஸ் த சரௌண்டிங் ஹெல்த்தி டிஷ்யூயும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? நார்மல் செல்ஸ்க்கும் கேன்சர் செல்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா there are so much of difference இருக்கு. பட் நம்ம இங்க பார்க்க போறது ஜஸ்ட் 3 or 4 டிஃபரன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா செல் growth and differentiation highly controlled and regulated. நார்மல் செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செல்லோட growth-உம் அதோட டெஃபினேஷனும் அதோட டிஃபரன்சியேஷனும் கண்ட்ரோல் ஆகும். பட் கேன்சர் செல்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு கண்ட்ரோலும் எந்த ஒரு பிரேக் டவுனும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கான்டாக்ட் அண்ட் இனிபிஷன் வித் inhibit the uncontrolled growth. okay, இது ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அன்கண்ட்ரோல் growth. நார்மல் செல்ஸ்ல வந்து அன்கண்ட்ரோல் growth கிடையாது. ஆனா கேன்சர் செல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா don't have, அதாவது நார்மலா செல்லை விட எக்ஸ்ட்ராடினரியா செல்லோட growth வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செல் டிவிஷன் கண்டினியூஸ்லி அண்ட் இன்க்ரீஸ் த மாஸ் ஆஃப் த டிஷ்யூ. செல் டிவிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். இன் ஹியூமன் பீயிங்ஸ்ல ஹையர் அனிமல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா என்ன டைப் ஆஃப் செல் டிவிஷன் நடக்கும் அப்படின்னா மியாசிஸ் செல் டிவிஷன் will be formed. it could be continuously occurred in our bodies. okay, next immunotherapy. what are the therapies used for the cancer means only for 4 or 5 therapy. first is the biological therapy, another one is the combining surgery, radiotherapy, chemotherapy and immunotherapy. first chemotherapy is nothing but the நம்மளோட பிளட் செல்ஸ்ல என்ன சொல்லிட்டோம், பிளட் செல்ஸ்ல தான் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளோட டிஷ்யூ எடுத்து ஐடென்டிஃபை பண்ணும் போதே நார்மலா இருக்கிறியா இல்லை கேன்சர் செல்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் தெரப்பி, தட் மீன்ஸ் இம்யூனோதெரப்பி, இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு கேன்சர் செல் ஸ்டார்டிங்ல இருக்கா இல்ல செகண்டரி ஸ்டேஜ்ல இருக்கா இல்ல டெர்ஷரி ஸ்டேஜ்ல இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, adolescent drugs and abuse, that means alcohol abuse. okay, first of all, what is meant by adolescent? Adolescents are nothing but the youngsters or teenagers. okay, in that kind of ages they can use the alcohol and drugs. okay, next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா adolescents அப்படின்னா என்ன, அதோட பீரியட்ஸ், adolescent periodsல என்னென்ன சேஞ்சஸ் ஃபார்ம் ஆகுது, ஓகே, அவங்க என்னென்ன மாதிரி அபியூஸ் ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் adolescent periods பார்த்தோம் அப்படின்னா it is the physical and sexual development of the puberty. okay, பிசிக்கலாவும் தன்னோட பாடியில சேஞ்சஸ் அண்ட் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் ஆல்சோ அக்கர் இன் தட் பீரியட் ஒன்லி. இட் இஸ் நோன் அஸ் த பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். பியூபர்ட்டி டு மெச்சூரிட்டி அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்ஸ்ல அப்படின்னா 12 to 19 years, that means the teenagers is known as the adolescence அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் adolescent period is the highly dynamic period. ஏன் highly dynamic periodனு சொல்றோம் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாகவும் சோஷியலாகவும் there are so much of changes will be occur in their life, so it is known as the highly dynamic period அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்ல தான் யங்ஸ்டர்ஸ் என்னத்துக்கெல்லாம் இன்வால்வ் ஆகுவாங்க அப்படின்னா ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆகுவாங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன், ஹவு டு ப்ரிவென்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த அவாய்ட் த undue peer pressure. next education and counseling, seeking the help from parents and peers, looking for the danger signs and seeking precautions and medical help. okay, first
avoid the undue pure pressure. Okay, avoid the undue pure pressure means friend circles. Okay ma. Next பார்த்தோம்னா education and counseling and education is the proper method to solve all the problems and stresses. Okay, next பார்த்தோம்னா seeking help from the parents and peers. ப்ராப்பரான டைம்ல ப்ராப்பரா கொடுக்கிற எந்த ஹெல்ப்மே, அதாவது யார் மூலியமா அப்படின்னா பேரண்ட்ஸ் மூலியமாவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவும் தான் ப்ராப்பரா ஹெல்ப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லுக்கிங் த டேஞ்சரஸ் சைன்ஸ். ஓகேவா, டேஞ்சரஸ் சைன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லிட்டோம், அவுட் ஆஃப் த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சீக்கிங் த ப்ரொஃபஷனல் அண்ட் மெடிக்கல் ஹெல்ப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆல்கஹால் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த சைக்கோ ஆக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஆக்ட்ஸ் ஆன் த பிரெயின், தட் மீன்ஸ் த மைண்ட் அண்ட் பிஹேவியர். நர்வஸ் சிஸ்டம்ஸ் ஆக்டிவிட்டி வில் பி ரெடியூஸ்ட். ஓகே, ஆல்கஹால் இன்டேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகிறது எது அப்படின்னா நம்மளோட பிரெயினை. ஏன் பிரெயினை எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா தட் பிரெயின் கேன் கண்ட்ரோல் ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஆல் த ஆக்டிவிட்டிஸ் டு அவர் பாடி. ஓகேவா, எல்லா நம்மளோட பாடி ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா பிரெயின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகுது நம்ம பிரெயின் அப்படிங்கும்போது நம்மளால ப்ராப்பரா ஆக்டிவிட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆக முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி வில் பி ரெடியூஸ். நர்வஸ் சிஸ்டம் 3 டைப்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாவே ரெடியூஸ்ட் ஆயிரும் எப்போ அப்படின்னா ஆல்கஹால் இன்டேக் பண்ணாங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் ட்ரக்ஸ்ல பார்த்தோம்னா காமனா அபியூஸ்ட் இன்க்ளூட், அதாவது ட்ரக்ஸ் 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் தான் காமனா அபியூஸ்ட் அண்ட் அபியூஸ்ட் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் டைப் எது அப்படின்னா பியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒபியாய்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா which binds the specific opioid receptors on the CNS and intestinal tract. Okay, opioids அப்படிங்கிற ட்ரக்ஸை இன்டேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட பிரெயின்ல CNS, that means the central nervous system and intestinal tract தான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எஃபெக்ட் ஆனது அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் nothing but our brain and spinal cord, அதுதான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட intestinal tract. ப்ராப்பரா ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்க முடியாது, ப்ராப்பரா டைஜஷன் will not occur அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹெராயின் இஸ் அதர்வைஸ் known as the smack அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இஸ் த கெமிக்கலி பார்த்தோம்னா டைஅசிட்டைல் மார்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாப்பாய் அப்படிங்கிற பிளான்ட்ல இருந்து தான் இந்த ஹெராயின் அப்படிங்கறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்பின் நார்மலா என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சர்ஜரி கண்டிஷன்ல மட்டும்தான் இந்த மார்பின் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நார்கோட்டிக் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலா யார் கொடுப்பாங்க அப்படின்னா டிப்ரெஸ்ட் பர்சனுக்கு ஸ்லோ டவுன் த பாடி ஃபங்க்ஷன், டிப்ரெஸ்ட் ஓவரா ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரக்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க மார்பின் அப்படிங்கிறது. இது வந்து சர்ஜிக்கலா யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கெனபினாய்ட்ஸ் இட்ஸ் அக்கரின் கெனபிட் செடைவா அப்படிங்கிற பிளான்ட். இட் இஸ் த இந்தியன் ஹெம் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் சோர்சஸ் பார்த்தோம் அப்படின்னா மர்ஜூனா அண்ட் கஞ்சா, ஹேஷ் அண்ட் சார்ஸ் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் நேம்ல இதை வந்து இன்டேக் பண்ணிக்கிறாங்க. இதோட எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த ட்ரக் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இது ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பண்றது எது அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், தட் மீன்ஸ் பிரெயின் அண்ட் அவர் ஸ்பைனல் கார்ட். ஏன் பிரெயினும் ஸ்பைனல் கார்டு எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா பிரெயின் தான் நம்மளோட ஓவரால் ஆக்டிவிட்டி ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஓகே, லாஸ்ட் ஒன் இஸ் த கொக்கைன் அப்படிங்கிறது. இட் இஸ் த ஒயிட் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எந்த பிளான்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா கொக்கே அப்படிங்கிற பிளான்ட்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அண்ட் அனதர் பிளான்ட் இஸ் நோன் அஸ் த எரித்ரோசைலம் கொக்கே அப்படிங்கிற பிளான்ட்ல இருந்தும் இந்த கொக்கைனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதோட காசஸ் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், நிறைய பிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் இட் கிரியேட் த சைக்கலாஜிக்கல் மெனி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வில் பி ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 5 ட்ரக்ஸ் வந்து மெடிசனலாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, மெடிக்கல் பர்பஸ்க்காகவும் நம்ம இன்டேக் பண்ணிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த பியூர் குரூப்ஸ் பர்சன்ஸும் இன்டேக் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெடிக்கல், அதாவது சர்ஜரி ப்ராசஸ்ல இன்டேக் பண்ணிக்கிறாங்க. என்ன அந்த 5 டைப்ஸ் அப்படின்னா மெட்டாஃபித்தமைன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஆம்பித்தமைன், பார்பிட்டாட்டூஸ் அண்ட் டாங்கிக்விலியஸ் and lysergic acid diethylamide, that means LSD அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ்மே எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா யூஸ்ட் ஃபார் த மெடிசன் டு கியூர் த பேஷண்ட்ஸ். எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அப்படின்னா டிப்ரெஷன் அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற பேஷண்ட்க்கு இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ்மே மெடிசினல் பர்பஸ்க்காக இன்டேக் பண்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இன்சோமினியா அப்படிங்கிற இந்த பேஷண்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸை மட்டும் தான் மெடிசனல் ஃபீல்ட்ல இன்டேக் பண்ணுவாங்க. ஓகேவா, இது வந்துட்டு பார்த்தோம்னா டாக்டர்ஸோட அட்வைஸ்டு பேஸில் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவர் டோசேஜா எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அஃபெக்ட் அவர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் அவர் பிரெயின் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ.
Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.